அவர் லேட்டா தானே சாப்பிடுவாரு. நானும் அப்பவே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க அத்தையை கூட்டிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மௌலி, மௌலி, என்ன ராஜு? தீபிகாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் அங்கதான் போறேன். வரியா போலாம்? ராஜு, நீ புறப்பட. சரி, நான் முன்னாடி போறேன். சீக்கிரமா வந்து சேரு. நான் ஏன் தீபிகாவை பார்க்கணும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. கணவன் ஸ்தானத்துல நான் இருக்கேன், மனைவி ஸ்தானத்துல சௌந்தர்யா இருக்கா. இந்த சூழ்நிலையில இப்ப தீபிகாவோட தொடர்பு ஏற்பட்டா அது சௌந்தர்யாவுக்கு தான் களங்கம். என்னால சௌந்தர்யாவுக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படக்கூடாது. சாப்பிட்டாச்சா? இல்ல. நான் டெய்லி வரத்துக்கு லேட் ஆகும். எனக்காக காத்திருக்க வேண்டாம். நான் உங்களுக்காக காத்திருக்கல, அத்தைக்காகவும் மாமாக்காகவும் தான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க தான் என்ன பிடிவாதமா நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு என்னை இங்க கொண்டு வந்திருக்காங்க. நல்ல மருமகளா இருப்பேன்னு நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி. புருஷன் வரதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டா அப்புறம் நல்ல மருமகன்னு பேர் எடுக்க முடியாது. எனக்கு அவங்கதான் முக்கியம். அவங்க சந்தோஷம்தான் முக்கியம். நான் தினமும் இப்படிதான் காத்துட்டு இருப்பேன். இது எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்லை, அப்பாவுக்காக. அவர்தான் வாங்கிட்டு வர சொன்னாரு. எனக்கும் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம். மிஸ் மிஸ் எங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிக்குது. நான் கொஞ்சம் வெளியில போய் விளையாடுறேன் மிஸ். சரி சரி விளையாடுங்க, பக்கத்துலயே விளையாடுங்க, ரொம்ப தூரம்லாம் போக கூடாது. பாத்து விளையாடுங்க. ஓகே மிஸ். थैंक यू மிஸ்.
குழந்தைங்களா, நீங்க எங்க வேணாலும் விளையாடலாம். ஆனா அதோ தெரியுதே ஆலமரம், அதுகிட்ட யாருமே போகக்கூடாது. ஏன் வாட்ச்மேன்? போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான். போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன டிராஃபிக் போலீஸா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் சின்ன பசங்க, உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நீங்க விஷயத்தை சொன்னா நாங்க போக மாட்டோம், சொல்லலைன்னா நாங்க போவோம். என்னடா இது வம்பா போச்சு. சரி சொல்றேன், ஆனா யாரும் பயப்படாம கேளுங்க. நீங்க முதல்ல பயப்படாம சொல்லுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதோ தெரியுதே ஆலமரம், அந்த ஆலமரத்துல கல்யாணம் ஆன அன்னைக்கு ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்துட்டா. அவளோட ஆவி இன்னி வரைக்கும் அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. எத்தனை வருஷமா சுத்திக்கிட்டு இருந்தது? ரொம்ப வருஷமா. ரொம்ப வருஷமா சுத்துதுன்னு சொல்றீங்களே, அந்த பேய் என்ன பூமி உருண்டையா? பேய் சுத்துன்னு சொல்லி எங்க காதுல பூ சுத்துறீங்களா? நான் உண்மையை சொன்னா உங்களுக்கெல்லாம் விளையாட்டா இருக்கா? உண்மையிலேயே அந்த மரத்தை பேய் சுத்திக்கிட்டு இருக்கு. ஜாக்கிரதை. அந்த மரத்துல தான் பேய் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, பேசாம அதை வெட்டி போட்டுட வேண்டியது தானே? அதை விட்டுட்டு வெட்டித்தனமா எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. வாங்கடி போலாம்.